நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு நீர்க்கோலம், அத்தியாயம் 49. பொற்சுழி. கஜன் ஒரு மரத்தின் கிளைக்கவருக்குள் அமர்ந்திருந்தான். முரசொலிகள் அமைவதற்குள்ளாகவே காட்டுக்குள் இருந்து அத்தனை ஏவலர்களும் வெளியேறிவிட்டிருந்தார்கள். இறுதியாக கீசகனின் காவலர்கள் பதற்றமில்லாமல் மெல்லிய குரலில் பேசியபடி வெளியே சென்றனர். கிரந்திகன் கையில் புறவை சவுக்குடன் தலை குனிந்து தனக்குள் ஆழ்ந்தவனாக அவர்களை தொடர்ந்து சென்றான். காட்டுக்குள் ஆண்கள் என அரசரும் கீசகனும் குங்கனும் உத்தரனும் மட்டுமே இருக்கிறார்கள். வேறு எவரேனும் உண்டா என மீண்டும் கணக்கிட்டு கொண்ட பின் புன்னகையுடன் நானும் என்று சொல்லிக் கொண்டான். நிலவின் ஒளி பெருகிக் கொண்டே வந்தது. அது விழிகளுக்குள் புகுந்து அங்கிருந்த அத்தனை காட்சி நினைவுகளையும் உருமாற்றியது. கடந்தவை கூட நிலவின் தளிரொளியில் வண்ணமிழந்தவையாகவே எழுந்தன. பின்னர் இலைகளின் பூமுக்களை கூட நோக்கும் அளவுக்கு விழி கூர் அமைந்தது. தரையில் கிடந்த ஒவ்வொரு மணற்பருவையும் தனித்து நோக்க முடிந்தது. அவன் பெருமூச்சுகளாக விட்டுக்கொண்டு நின்றிருந்தான். அவன் அறிந்த எதுவும் அங்கில்லை. மலர்கள், இலைகள், கிளைகள், அடிமரங்கள், உருளை பாறைகள், பூழி பரப்பு அனைத்தும் அப்போது பிரிதெங்கிருந்தோ கொண்டு வந்து பரப்பப்பட்டவை. முன்பு எவ்விழையாலும் நோக்கப்படாதவை. ஓசைகள் முற்றிலும் மாறிவிட்டிருந்தன. சில்வண்டுகளின் ஓசையின் வெள்ளி கொடிச்சரடில் கட்டப்பட்ட வண்ண தோரணங்கள் என ஒலிகள், பொன்னிற பறவை சினுங்கல்கள், நீல நிறத்தில் காற்றை துழாவும் சிறகோசைகள், கருநீல கூகை குழறல்கள், செம்பெருக்காக ஓடை நீரொலிகள். எதிர்பாராதபடி ஒரு பறவை ரிக் ரிக் ரிப் என்றது. எங்கோ ஒரு குரல் ரிச் என்றது. காட்டு ஆடு அல்லது மான். அவன் மான் விழிகளை கண்டான். அவனுக்கு மிக அருகே இரு நீர்த்துளி மின்னல்கள் என விழி சூடிய இருள் வரைவு. பின் கொம்புகள், காதசைவுகள், கழுத்து வளைவு, பின் மென்மயிர் பிசிறு, வாலாட்டல். அதற்கு பின்னால் மேலும் மான்கள், மேலும் மேலும் மான்கள். அவை செவி கூர்ந்து அவனை நோக்கின. விலாவும் பிடரியும் சிலிர்த்தன. அவற்றை பிறர் நோக்கக்கூடும், அவர்கள் அவனை நோக்கக்கூடும். அப்போதுதான் அவன் அங்கிருந்து இங்குள்ள தன்னை நோக்கினான். வண்ண தலைப்பாகையும் மேலாடையும் நில ஒளியில் பொந்தித் தெரிந்தன. அவன் அவற்றை உருவிச் சுருட்டி அந்த மரத்தின் மேலேயே வைத்தான். மேலும் மேலேறி சென்று காட்டை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. இலைகளை கலைக்காமல் கிளைகளில் கால் வைத்த அரணை போல மேலேறி சென்றான். கிளைகளுக்குள் இலைகள் காற்றில் உலைந்து கொண்டிருந்தன. அணிப்பெண்டிரின் ஆடை நலுங்கல் என ஓசை. ஆனால் காற்றே இல்லை. திகைப்பு கணம் கடந்ததும் அவன் காகங்களை பார்த்தான். கிளைகளின் இலை தழைப்புக்குள் அவை சிறகுகள் ஒலிக்க சுற்றி பறந்து கொண்டிருந்தன. விழி மயக்கா என ஐயுற்றவனாக அவன் பார்த்து கொண்டே இருந்தான். காகங்களின் விழிகளை கூட நோக்க முடிந்தது. அவை வெறி கொண்டிருந்தன. அல்லது காக கண்கள் எப்போதும் அப்படித்தானா? எத்தனை காகங்கள்! அவன் நோக்க நோக்க அவை பெருகின. மேலும் எழுந்து இலை தழைப்புக்குள் நோக்கிய போது இலைகளுக்கு நிகராக சிறகுகள் என உள்ளம் மலைத்தது. பல்லாயிரம், பல லட்சம் காகங்கள்! அத்தனை காகங்கள் இக்காட்டில் இருந்தனவா? அவை முன்னர் ஏன் விழிகளுக்கு படவில்லை? சூழ்ந்திருந்த இலைகள் மெளிர்ந்து அணைந்தன. மெல்லிய கனைப்பொலி போல ஓர் இடியோசை எழுந்தது. முரசில் தவறாக கோல் விழுந்தது போல. இடியோசையா? அவன் மேலேறி சென்று உச்சி கிளையில் அமர்ந்து வானை நோக்கினான். உப்பு பரலை பரப்பியது போல விண்மீன்கள் இடைவெளி இல்லாமல் செறிந்த கீழ்வானம். அதன் நடுவே நிலா. அத்தனை பெரிய நிலவை அவன் கண்டதே இல்லை. முதல் நோக்கில் அது செந்தாமரை நிறம் என்று தோன்றியது. எரி சூழ் அனல். நோக்குகையில் பொன் மஞ்சள் என்றாகியது. வெண்ணிறமோ என உளம் தயங்கியதும் அப்படியே மாறியது. சுழல்கிறதா? விளிம்புகள் அலை பாய்கின்றனவா? மெல்ல எழுகிறதா? அவ்வண்ணமே நிலை கொள்கிறதா? சூழ்ந்திருந்த முகில் தீற்றல்களின் விளிம்புகள் வாழ் முனைகள் போல் ஒளி கொண்டிருந்தன. அருகே நின்றிருந்த தாரை சொட்டிவிடும் துளி என ததும்பியது. மேலை சரிவில் மின்னல் ஒன்று துடித்தது. நெருப்பு துளி ஒன்றை சுழற்றி இழுத்தது போல. எத்தனை 100 கிளைகள்! ஒரு கணத்தில் வானில் எழுந்தமைந்த விரிசல். காடு முழுக்க இடியோசை பெருகி பரவி அமைய
சீவீடுகளின் ஒலி நின்றுவிட்டிருப்பதை கண்டான். முகில் திரளில் எங்கோ மெல்லிய சிம்மக்குரல் என இடியின் ஒலி எச்சம். காகங்கள் மறைந்து விட்டிருந்தன. மெய்யாகவா? எங்கே சென்றன? கீழிறங்கி வந்து கிளைகளுக்குள் விழியூடுருவினான். அவை தென்படவில்லை. இருளை கூர்ந்து நோக்க நோக்க இலைகளின் நெளி விளிம்புகள் கூட தெரிந்தன. காகங்கள் இல்லை. அவன் சிறகசைவை கண்டான். முதற்கண விதிர்ப்புக்கு பின் அவை நிலத்தில் படபடப்பதை உணர்ந்தான். மெல்ல இறங்கியபடி நிலத்தையே நோக்கினான். நில ஒளியில் இலை நிழல்கள் பரவி உயிர் கொண்டு நெளிந்த அலை அடித்துக் கொண்டிருந்தது மண். இலை அசைவுகளின் ஊடாக காகச் சிறகுகளும் ஓசையில்லாமல் வீசி சுழன்று கொண்டிருந்தன. அவன் நீள் மூச்சு விட்டு கண்களை மூடிக்கொண்டான். அவன் அறிந்த உலகின் அனைத்து நெறிகளும் பிறழத் தொடங்கிவிட்டன என்று உள்ளுணர்வு சொன்னது. வானையும் மண்ணையும் மெய்யாகவே ஆளும் வல்லமைகள் எழுந்து உரு சூடி போர் முகம் கொண்டு விட்டன. அப்போது அவன் வெளியேறி சென்று விட விரும்பினான். இறங்கி புதர்களின் ஊடாக சென்று காவல் முற்றத்தை அடைந்து விடலாம். ஆனால் கருவு காட்டை சூழ்ந்து அசோக மரங்களை நெருக்கமாக நட்டு ஊடே முள்மரங்கள் வளர்த்து சேர்த்து முக்கொடிகளால் கட்டி புகமுடியா வேலி அமைத்திருந்தார்கள். பல தலைமுறைகளாக வளர்ந்து அடர்ந்த உயிருள்ள பெருங்கோட்டை என வேள்முனைகளும் அம்பு முனைகளும் செறிந்து நின்றிருந்தது. அதற்கு அப்பால் திறந்த வெற்றிடம். வேலையை கடக்க எவ்வுயிராலும் இயலாது. கடந்த அவ்வெற்றிடத்தை அடைந்தால் காவல் மாடத்தில் இருப்பவனுக்கு நன்றாகவே தெரியும். முதலில் நஞ்சூட்டப்பட்ட சிற்றம்புதான் பறந்து வரும். அவன் பெருமூச்சுடன் மீண்டும் கிளையிலேயே அமர்ந்து கொண்டான். இன்றிரவை இங்கே கழித்தாக வேண்டும். வேறு வழியே இல்லை. இன்றிரவுக்கு பின் நான் பெரிதொருவனாக ஆகிவிடுவேன். காணும் உலகல்ல நிகழும் உலகென்று அறிந்தவனாக மாறிவிட்டிருப்பேன். காலற்ற பாம்பின் உடலுக்குள் 100 கால்கள் அசைவதை கண்டவன். அடுமனை அமைக்கும் பணிகள் மிக விரைவாகவே முடிந்துவிட்டன. கொட்டகையின் 4 பக்கமும் திறந்திருந்தமையால் அங்கே சமைப்பது கடினம் என சம்பவன் முதலில் எண்ணினான். ஏவலனை அழைத்து, இதென்ன கூரை மட்டும் இருக்கிறது, இங்கே எப்படி சமைப்பது என்றான். அவன், மழை பெய்ய வாய்ப்பே இல்லை அடுமனையாளரே என்றான். மழை அல்ல, எங்களுக்கு காற்று தான் முதல் இடர். அது அடுப்பு தழலை வெம்மை கொள்ள செய்யாது. அவன், நான் என்ன செய்ய? வேண்டுமென்றால் தட்டிகளால் சுவர்களை அமைக்கிறேன். சற்று பொழுதாகும் என்றான். சம்பவன், இரு, நான் அவரிடம் கேட்டு சொல்கிறேன் என வளவனை நோக்கி சென்றான். அவன் அருகணைந்ததுமே வளவன் திரும்பி நோக்கி, அடுமனை காற்றுத்தானே, அதை மறைக்கலாம், ஒன்றும் சிக்கலில்லை என்றான். சம்பவன் மேலும் ஏதோ சொல்ல வர, பொருட்களை சீர்பிரித்து வைக்க சொல், அனைவரும் இங்கே இருந்தாக வேண்டும். அரச குடியினர் நிலவிழுந்ததுமே உண்ண விழைவார்கள் என்றான். ஆணை என்றான் சம்பவன். முன்னரே அமைக்கப்பட்டிருந்த மண் அடுப்புகளுக்கு மேல் அங்கே கிடந்த கற்பாறைகளை உருட்டி கொண்டு வந்து பெரிய அடுப்புகளை அமைத்தான் வளவன். சம்பவனிடம், எரி எழுக என்றான். நானா என்றான். வளவன், ஆம், நீயேதான், ஏன் என்றான். சம்பவனின் கைகள் நடுங்கத் தொடங்கின. அனலோனை வாழ்த்தும் வேத சொல்லை உரைத்தபடி மென்விறகை முதல் அடுப்பில் அடுக்கிவிட்டு சிக்கி முக்கியை உரசி எரி எழச் செய்தான். எரி தயங்கியபடி கொழுந்தெழுந்து நின்றாட அதை நோக்கிய பின் வளவன் ஒரு சிறிய பாளையை எடுத்து அப்பால் நாட்டினான். தீ கொழுந்து காற்று இல்லாத அறைக்குள் என அசைவில்லாது நின்று சுடர் கொண்டது. அடுத்த அடுப்பை அவன் பற்ற வைத்த போது வளவன் அத்தழலாட்டத்தை நோக்கி பிரிதொரு இடத்தில் ஒரு தட்டியை நிறுத்தினான். அந்த கணக்கு என்ன என்று அறிய சம்பவன் கூர்ந்து நோக்கினான். எவ்வகையிலும் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அனைத்து அடுப்புகளும் எரிய தொடங்கிய போது அடுப்புக்கு 1 என காற்று தடுப்புகள் நின்றிருக்க தழல்கள் காற்றால் தொடப்படாமல் எரிந்தன. அவர்களின் ஆடைகளையும் குழல்களையும் கலைத்து அலைந்து சென்ற கானக காற்று அத்தழல்களை அறியவே இல்லை என்று தோன்றியது. சம்பவன், முதல் அன்னம் ஆசிரியரே என்றான். வளவன் வந்து முதல் பிடி அன்னத்தை எடுத்து நீரில் இட்டு வாய்க்குள் அன்ன வாழ்த்தை சொன்னான். பின்னர் சம்பவனிடம், உன் கைத்திறன் திகழ்க என்றான். சம்பவன் தலை வணங்கி, ஆனால் தங்கள் உள்ளமும் உடன் இருக்க வேண்டும் என்றான். வளவன் தலையசைத்தான். அடுமனை பணி தொடங்கியதும் வளவன் அப்பால் சென்று ஒரு பாறை மேல் அமர்ந்து வானை நோக்கி கொண்டிருந்தான்.
நிலவு மேல் எழுந்து வந்ததை கொட்டகைக்குள் நின்றபடியே சம்பவன் கண்டான். அதன் மேல் விழி நிலைக்க சிலையென வளவன் அமர்ந்திருந்தான். பின்னர் சம்பவன் அப்பால் சால மரத்தின் அடிக்கிளையில் ஒரு பெருங்குரங்கு நிலவை நோக்கியபடி அமர்ந்திருப்பதை கண்டான். மீண்டும் விழி கூர்ந்த போது இன்னொரு குரங்கு தெரிந்தது. பின்னர் ஏராளமான குரங்குகள் கிளைகள் முழுக்க அசைவிலாது அமர்ந்திருக்க கண்டான். அவற்றின் வால் மயிர்கள் நில ஒளியில் நாணல் பூக்களின் பிசிறு என ஒளி கொண்டிருந்தன. கண்ண மயிர்களில் நிலவு சுடரலாயிற்று. குரங்கு வாலை அசைவிலாது முன்பு கண்டதே இல்லை என அவன் நினைத்து கொண்டான். இது என் முதற் சமையல். அச்சொல் நெஞ்சில் எழுந்ததுமே கற்ற அனைத்தும் மறைந்து போய்விட்டன என்று தோன்றியது. சில கணங்கள் வெற்றுள்ளத்துடன் தழலாட்டத்தை வெறித்தபடி நின்றான். என்ன செய்கிறோம் என தோன்றியதும் படபடப்புடன் உடல் உதறிக்கொள்ள அங்கும் இங்கும் என நின்ற இடத்திலேயே தத்தளித்து ஓடிச் சென்று ஒரு பிடி உப்பை அள்ளினான். என்ன அது என வியந்து திரும்ப போட்டுவிட்டு பெருமூச்சுடன் நின்றான். இரு கைகளாலும் தலையை பற்றி கொண்டான். சம்பவா, முதலில் என்ன, வழக்கம் போல ஐங்கரனுக்கான இனிப்பா என்றான் மேகன். என்ன என்ற பின் ஆம் என்றான். உடனே பொறு என்றான். இல்லை, என்னால் இயலாது என்று தோன்றியது. மறுகணமே அலை வந்து அரைந்தது போல் அவ்வுணர்ச்சி அவன் உடலை அதிரச் செய்ய தன்னிறக்கத்தால் விழி கசிந்து தொண்டை இறுகியது. அரசர் உண்ண போகும் உணவு. அன்று வரை அவன் கையாக்கத்தை எளிய நூற்றுவன் கூட உண்டதில்லை. பிழையற்றிருக்க வேண்டும். பிழைக்காக கழுவேற நேரிடலாம். அத்துடன் அவ்வெண்ணம் வந்ததுமே அவன் கால்கள் தளர பின்னகர்ந்து கவிழ்த்திட்ட மர உரலில் அமர்ந்து விட்டான். அவன் சமையலை வளவன் சமையல் என கொண்டு அரசர் முன் வைக்கப் போகிறார். கீசகனுக்கு தெரியும் வளவனின் கை சுவை. எதை நம்பி இதை என்னிடம் அளித்தார்? எழுந்தோடி அவர் காலடியில் முகம் மண் பதிய விழுந்து, ஆசிரியரே பொறுத்தருள்க, நான் எளியன், கை திருந்தாதவன். இப்பெருஞ்சுமையை இழுக்கும் தோள்கள் எனக்கில்லை என்று கதறினான். ஆற்றொழுக்கில் உயிர் பதைக்க மூழ்கி செல்பவன் கரைவேறே என அந்த கால்களை கை நீட்டி பற்றி கொண்டான். அவன் உடல் மேய்ப்பு கொண்டது. அவன் வளவனின் கால்களை தன் கைகளில் மெய்யென்றே உணர்ந்தான். மிகச் சிறிய கால்கள் அவை. அப்பேருடலின் இடையை அவை தாங்குவதன் விந்தையை எண்ணி அவன் சித்தத்தின் ஆழ் மூளை ஒன்று வியந்தது. சற்றே விலகிய கட்டை விரல்களின் நகங்கள் புலி விழிகள் போல மிகச் சீராக அடுக்கப்பட்ட விரல்களின் நகங்கள் இணைந்து மண்ணில் ஓர் அழகிய புன்னகை என்றாயின. உருக்குருளை என கணுக்கால் குமிழ், மேற்கால் நரம்பு கிளைகள், பெருஞ்சிற்பி ஒருவன் வாழ்நாள் தவமென இயற்றி வெண்கலத்தில் வார்த்த முழுமை. எத்தனை பிழையற்ற ஒழுங்கு! ஒழுங்கே இவற்றின் ஆற்றல். பெருந்தசை திரளின் இடையை தங்கள் ஒழுங்கினாலேயே இவை தாங்குகின்றன. விரல் மெல்ல அசைந்த போதுதான் அக்கால்களை தன் உள்ளமே பற்றி கொண்டிருக்கிறதே என உணர்ந்து அவன் சூழல் மீண்டான். தன் முகம் மலர்ந்திருப்பதை தசை மாறுபாட்டினூடாக அவன் அறிந்தான். ஆம் 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 என அவன் உள்ளம் எதையோ ஒப்புக்கொண்டது. அவன் எழுந்தபோது மிக அருகே ஒரு குட்டி குரங்கு வந்து நின்றிருந்தது. அவன் எழுந்த அசைவில் துள்ளி தெரித்து தூணை பற்றி மேலேறி தொற்றி நின்று சுழன்று தலை கீழாகி கண் சிமிட்டி சிப் சிப் என்றது. அவன் புன்னகைத்தான். அது கண்களை சிமிட்டிய பின் மெல்ல கீழிறங்கி வந்தது. எனக்கு வெல்லம் வேண்டும் என்றது. அவன் திடுக்கிட்டு நெஞ்சு அதிர பெற்றான். அதன் குரலை மெய்யாகவே கேட்டதாக உள மயக்கு கொண்டான். அவன் சரி என்ற போது குட்டி குரங்கு 2 கைகளுக்கும் வெல்லம் என்றது. அவன் உடல் மேய்ப்பு கொண்டது. உள மயக்கல்ல, குரங்கு அவனிடம் பேசிக் கொண்டிருந்தது. வெல்லம் இல்லையே என அவன் சிரித்து கொண்டே சொன்னான். நீ கெட்டவன் என்றது குட்டி. நீ துயில்கையில் நானே சென்று எடுத்துக்கொள்வேன். கைகளை விரித்து காட்டி பெரிய வெல்லம் என்றது. அவன் குனிந்து அதை நோக்கி, அவ்வளவு வெல்லம் தின்றால் உனக்கு வயிறு வலிக்குமே என்றான். அது முகம் சுளித்து எண்ணி நோக்கிய பின், நான் நிறைய நீர் குடிப்பேன் என்றது. பின்பக்கத்தை சொரிந்து கொண்டு அமர்ந்தது. நீ எனக்கு வெல்லம் கொடுக்காவிட்டால் நான் அந்த கலத்தின் மேல் சிறுநீர் கழிப்பேன். அவன் வாய்விட்டு சிரித்து, சரி சரி வெல்லம் தானே என எழுந்து சென்று திரும்ப கூடையை திறந்து 2 வெல்ல உருண்டைகளை எடுத்தான். இந்தா என்றான். அது அருகே வந்து அவனை நோக்கி, நீ என்னை பிடிக்க கூடாது, பிடித்தால் நான் கடிப்பேன் என்றது. இல்லை, பிடிக்க மாட்டேன்.
அது மேலும் அருகே வந்து வெள்ள உருளைகளை நோக்கி தெரியவை என்றது. ஆம், உன்னால் கொண்டு செல்ல முடியாது. அது திரும்பி ரீச் என ஒலி எழுப்பியது. அங்கிருந்து இன்னொரு குட்டி குரங்கு எட்டி பார்த்தது. அவள் என் அக்கா. அவள்தான் 2 வெல்லம் கேட்க சொன்னாள். சம்பவன், அவள் ஏன் ஒளிந்து நிற்கிறாள் என்றான். அவள் அப்படித்தான், என்னிடம் சொல்லிவிட்டு ஒளிந்து கொள்வாள். சரி, இதை கொண்டு சென்று அவளிடம் கொடு. 2 கைகளாலும் ஒரு வெள்ள உருளையை கொண்டு சென்று அக்கையிடம் கொடுத்துவிட்டு திரும்பி வந்து இன்னொன்றை எடுத்துக்கொண்டு ஓடி நின்று திரும்பி, நீ நல்ல குரங்கு என்றது. அவன் அக்கா, அங்கே என்ன பேச்சு, வா என்று சீறிய பின் வெள்ளத்துடன் வாளை தூக்கியபடி ஓட, குட்டியும் வாளை வளைத்து தூக்கியபடி துள்ளி துள்ளி ஓடியது. 2 குரங்குகளும் காட்டின் முள்வேலி சூழ்கையை அடைந்து தாவி ஏறி மரங்களின் மேல் சென்று மறைந்தன. அங்கே சிறு காற்று நுழைந்தது போல இருண்ட கிளைகள் கொப்பளித்தன. அவன் புன்னகையுடன் திரும்பி, 8 நாழி உப்பு அள்ளு என்றான். மேகன் வியப்புடன் அவ்வளவு என்று தொடங்க சம்பவன் சென்று அதற்கேற்ற புலி உருளைகளை அள்ளினான். மேகன், பீமபாகத்தை கற்றுவிட்டாய் போலிருக்கிறதே என்றான். சம்பவன் புன்னகைத்தான். எனக்கென்னவோ இந்த வளவர் பீமனின் மாணவர் என்று தோன்றுகிறது என்றான் மேகன். அவர் மாருதியின் அருள் பெற்றவர் என்றான் சம்பவன். ஒவ்வொன்றும் அவன் கைகளுக்கு முன்னரே ஐயமின்றி தெரிந்திருந்தது. அவன் தொட்ட இடத்தில் தேடிய பொருள் இருந்தது. அவன் எண்ணியவை அடுக்கலங்களில் நிகழ்ந்தன. அனலின் அசைவை கூட அவன் உள்ளம் ஆழ்கிறதென்று தோன்றியது. நீ இத்தனை ஆற்றலுடன் அடுமனையை ஆழ்வாய் என அறிந்திருக்கவில்லை என்றான் மேகன். நான் அவரே என்றான் சம்பவன். மேகன் திரும்பி நோக்கிவிட்டு, என்ன செய்கிறார் அங்கே, அமர்ந்து துயில்கிறாரா என்றான். இல்லை, இங்கு அடுமனையை ஆள்கிறார் என்றான் சம்பவன். முதல் மனம் எழுந்ததும் சம்பவன் உள்ளம் எங்கும் படபடப்பை உணர்ந்தான். அறியாமல் கை கூப்பி அக்களத்தை நோக்கியபடி நின்றான். அது புலிக்குழம்பின் மனம். ஆனால் முன்பு எங்கும் அவன் அறிந்தது அல்ல, அவன் கையில் இருந்து எழுந்தது. இனி அவனால் மட்டுமே நிகழ்த்த பெறுவது. அவன் அதை நீள்குழலும் அழிவிழிகளும் குறுநகையும் அமுத கலமும் அருள் கையும் என தோன்றிய தெய்வம் என்றே கண்டான். அரிய மனம் என்றபடி மேகன் அருகே வந்தான். நிகழ்ந்து விட்டது என அவன் தோளை தொட்டான். ஆம் என்றான் சம்பவன். பருப்பு குழம்பிலிருந்து மனம் எழுந்தது. பின் பயறு குழம்பு, அதன் பின் வழுதுணங்காய் குழம்பு, ஒவ்வொன்றும் ஒரு மனம். அவள் உடலில் சென்றமையும் ஓர் அணி. விழித்து கொண்டு முனகிய வளவன் எழுந்து கைகளை விரித்து சோம்பல் முறித்த பின் நிழல் பெருகி அடுமனை கூரை மேல் கவிந்து நீள உள்ளே வந்தான். ஒவ்வொரு களத்தின் அருகிலும் சென்று நின்று தலையசைத்தும் ஓரிரு சொற்களில் சில ஆணைகளை இட்டும் கடந்து சென்றான். சிறிது நீர் என்றும் அனல் அபிக என்றும் தான் அவன் சொன்னான். உப்பு புளி இணைவு குறித்து ஒரு சொல்லும் சொல்லவில்லை என உணர்ந்ததும் சம்பவன் முகம் மலர்ந்து அருகே சென்று நின்றான். அவன் தோளில் தன் எடை மிக்க கையை வைத்து, நன்று, உன் தெய்வம் உடன் அமைகிறது என்றான் வளவன். தங்கள் காலடியால் எனக்கு அருளினீர்கள் ஆசிரியரே, இவ்வண்ணம் நான் எப்போதும் சமைத்ததில்லை என்றான் சம்பவன். அதை சொல்லும் போதே அவன் குரல் தழைந்து வெளிகளில் நீர் பரவியது. அவன் தோளை மெல்ல தட்டி, இது ஒரு படி, வானேறும் பாதையில் ஓர் அடி. அதை உணர்ந்தவனுக்கு வெற்றி என்பது இங்கு நிகழ்வதல்ல என்னும் தெளிவு கைவரும் என்ற பின், நான் சென்று ஓய்வெடுக்கிறேன், இனி இங்கு ஒன்றும் செய்வதற்கில்லை என்றான். பரிமாறுவதற்கு ஏவலர் வருவார்களா என்றான் சம்பவன். ஏவலர் உள்ளே நுழைய ஒப்புதல் இல்லை, உள்ளே சேடியரும் தாசியரும் மட்டுமே, அவர்கள் வருவார்கள் என்ற பின் வளவன் நடந்து சென்றான். அக்கால்கள் சந்தனம் ஒற்றும் பெண்ணின் கைகள் போல மெல்ல மெல்ல மண் தொட்டு நடந்து செல்வதை நோக்கி அவன் நின்றான். யானை பாதத்தின் ஒலியை கூட அவன் கேட்டதே இல்லை என நினைவு கொண்டான். குடிலுக்குள் அரசி ஆடை அணிந்து கொண்டிருக்க அருகே சைரந்திரி நின்றிருந்தாள். குடில் வாயிலில் சுபாஷினி தயங்கி நின்றாள். சைரந்திரி தலை திருப்பி நோக்கி, உணவு கலங்கள் வந்துவிட்டனவா என்றாள். ஆம் தேவி, அங்கே சிறு முற்றத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் என்றாள் சுபாஷினி. சிறு முற்றத்திலா? நிலவை கிளை நிழல்கள் பாதி மறைத்திருக்குமே என்று சைரந்திரி ஒரு கணம் எண்ணிய பின், அப்பால் ஒரு வட்டப்பாறை இருக்கிறதல்லவா என்றாள். அரசி, ஆம்,
அது நல்ல இடம், ஆனால் ஏறுவது சற்று கடினம், வழுக்கும் என்றாள். அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் அரசி, அங்கே நிலவு முழுமையாக தெரியும் என்றாள் சைரந்திரி. சுபாஷினியிடம் உணவு கலங்களை அங்கே கொண்டு சென்று வைக்க சொல் என்றாள். ஆணை என தலை வணங்கி சுபாஷினி வெளியே சென்றாள். அவளுக்கு இனிய சோர்வு ஒன்று உள்ளம் நிறைய செறிந்திருந்தது. அங்கு வந்த போதிருந்த உவகை துள்ளல் என்னவாயிற்று? அது அந்த இளைஞனை பார்த்ததுமே அகன்று விட்டதா? என்ன? அவன் விழிகளை அவள் நினைவு கூர்ந்தாள். அவை அவளை எளிய செடி என எண்ணின, பின் ஐயம் கொண்டன. அவள் நாணியதும் பெண் என அணுகின. அவள் தீப்பற்றி கொண்டது போல ஒரு படபடப்பை அடைந்தாள். அவளை முதலில் கண்ட கணம் அவன் அழகே என உணரவில்லை, எளிய செடி என்றே உணர்ந்தான். கசப்புடன் அவள் உதடுகளை கடித்து கொண்டாள். மறுகணம் எண்ணங்கள் பொங்கி எழுந்தன. அவன் யார்? வேலேந்தி காவல் நிற்கும் எளிய காவலன். அவள் அரசியிடம் நேரில் பேசும் இடத்தில் இருக்கிறாள். ஒரு சொல் உரைத்தால் அவள் அவனை கழுவில் அமரச் செய்ய முடியும். அதை முன்னரே உணர்ந்துதான் அவனை அச்சுறுத்தி இருக்கிறோம் என அப்போதுதான் புரிந்தது. அவனுடைய பதறிய முகத்தை எண்ணிய போது புன்னகை எழுந்தது. அவள் தலைமை சேடியிடம் சென்று சைரந்திரியின் ஆணையை அறிவித்தாள். இதை அரசி சொன்னாரா, இல்லை அந்த நெட்டை சிலை சொன்னாளா என்றாள் தலைமை சேடி. அரசியின் ஆணை, யார் சொன்னால் என்ன என்றாள் சுபாஷினி. வர வர நீயும் பேசத் தொடங்கிவிட்டாய். பொழுது கூடினால் நீர்ப்பாம்புக்கும் நச்சுப்பல் எழும் என்றாள் தலைமை சேடி. உணவுகள் அனைத்தும் பெரிய மர குடைவு குடுவைகளுக்குள் வெள்ளி கலங்களில் வைக்கப்பட்டிருந்தன. அவற்றை சுற்றி குருவி கூடால் ஆனது போன்ற நார்நுரை வைக்கப்பட்டு மரமூடியால் இறுக மூடப்பட்டிருந்தது. குடுவைகளை தோளில் மாட்டுவதற்கு நீண்ட கயிறுகள் இருந்தன. சேடியர் அவற்றை சுமந்து கொண்டு கழிகளை ஊன்றி குனிந்து நடந்தனர். நீ அந்த குடுவையை எடுத்துக்கொள் என்றாள் தலைமை சேடி. நானா என்றாள் சுபாஷினி. ஏன், நீ என்ன அரசிளங்குமரியா? சுபாஷினி, இல்லை, தேவி அழைத்தார்கள் என்றால் என இழுக்க, செல் என்று அவள் கடுமையாக சொன்னாள். குடுவை எடைமிக்கதாக இருந்தது. அவளால் நடக்க முடியவில்லை. தரையில் பின்னி இருந்த வேர்களில் கால்கள் தடுக்கின. விழுந்து விடுவோம் என தோன்றியது. மூச்சு செறிந்து குளிர் வடம் போல ஆகி மூக்கு முதல் நெஞ்சு வரை நிறைந்து நின்றிருந்தது. வட்டப்பாறையை கண்டதும் அவள் அயர்ந்து நின்று விட்டாள். தொலைவில் அது அத்தனை உயரமற்றது என தோன்றியது. அருகே சென்ற போதுதான் பனைமர உயரம் கொண்டதென்று தெளிவாகியது. அதில் ஏறி செல்ல ஒரே வழிதான். மேலிருந்து உருண்டு விழுந்த பாறைகள் பெரிய படிக்கட்டு போல ஒன்றன் மேல் ஒன்றென கிடந்தன. சேடியர் கழிகளை ஊன்றியபடி அதில் தொற்றி ஏறி மேலே சென்றார்கள். முதலில் சென்றவள் அங்கே நின்று ஏதோ சொன்னது குரல் விளக்கமில்லாது கேட்டது. காட்டுக்குள் ஆடு ஒன்று தும்மலோசை எழுப்பி குழம்புகள் சருகு சுள்ளிகளில் அழுந்தி ஒலி எழுப்ப நடந்து அகன்றது. செல் என பின்னால் வந்த சேடி குரல் எழுப்ப அவள் மூச்சை திரட்டி விசையாக்கி உடலை உந்தி முன் செலுத்தினாள். பின்னால் இருந்த குடுவையின் எடை அவளை முன்னால் தள்ளியது. விழாமல் இருக்க கால் வைப்பதே நடப்பதென்றாகியது. தொடைகளிலும் கழுத்திலும் அந்த எடை தசைகளை கவ்வி கசக்கியது. அவள் மூச்சு வாங்க சற்று நின்றாள். பின்னால் வந்த 7 சேடியர் அவளை கடந்து சென்றனர். தானே இறுதியில் என உணர்ந்ததும் அவள் கிளம்புவதற்காக உடலை உந்தி முன்னெடுத்தாள். ஏதோ அசைவது விழி முனையில் தெரிந்தது. உடனே உடல் சிலிர்த்து அசைவிழந்தது. அதன் பின்னரே அவள் அந்த நாகத்தை பார்த்தாள். அவள் கையளவு பெரிய நாகம். மெல்ல நெளிந்து இலைகளிலிருந்து நிலவொளி விழுந்த இடத்தை கடந்த போது அதன் உடல் பொன்னிற ஒளி கொண்டது. விழி மயக்கா, அது நாகமே தானா என அவள் எண்ணி சற்று குனிந்து கூர்ந்து நோக்கினாள். வாள் நுனி நெளிந்து இலைகளுக்குள் மறைந்தது. நாகம்தான். அவள் உடலை கட்டியிருந்த சரடுகள் அறுபட்டது போல மெல்லிய துடிப்பு ஏற்பட்டது. அதை கூவி சொல்ல வேண்டும் என எண்ணி உடனே இயல்பாக அடக்கி கொண்டாள். அதை எவரும் நம்ப போவதில்லை. எடை சுமக்க சோம்பி அவள் சொல்லும் பொய் என்றே கொள்வார்கள். கால்களை எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முறையும் உடல் நாகம் நாகம் என கூசியது. அதன் உடலின் ஒளி அலைவு விழியில் எஞ்சி இருந்தது. பொன்னிறமான நாகம்.
பொன் காட்சிய கலம் கவிழ்ந்து உருகல் வழிவது போல பொன்னுடல் கொள்ளுதல் அது பொன்னிறம் அன்று பிரிதொன்றாக இருக்க முடியாது. நீர்க்கோலம் 49வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.